ஸோ இப்போ நம்ம படித்த இந்த ரிகர்ஷனுங்கிற கான்செப்டை வச்சு இந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஃபேக்டோரியல் ரிகர்ஷன் வச்சும் நம்ம பண்ணலாம், இட்ரேஷன் வச்சு நம்ம ஆல்ரெடி பண்ணுறதுக்கு எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதே கான்செப்டை வந்து ரிகர்ஷனில் பண்ணுறது எப்படி, அதை தான் வந்து நீங்கள் யோசிக்க போகிறீங்க. ஸோ இங்கே பேஸ் கேஸ்க்கான கண்டிஷனையும் எல்ஸில் என்ன வரணுங்கிறதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிவிடுவோம். நீங்கள் எழுத வேண்டியது இந்த இஃப்குள்ளே என்ன வரணும் அண்ட் இந்த எல்ஸ்குள்ளே என்ன வரணும், அதை மட்டும் நீங்கள் எழுதினா மட்டும் போதும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த 2 கேஸில் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஸோ இந்த கொஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் பேஸ் கேஸ்க்கு வரும். ஓகே, ஸோ நம்மளோட பேஸ் கேஸ் வந்து இஃப் n ஈக்குவல் டு 0, நம்ம எப்படி சம் ஆஃப் n நம்பர்ஸில் n ஈக்குவல் டு 1 இருந்தால் ஆன்சர் 1ன்னு சொன்னோமோ அதே மாதிரி இங்கே 0 ஃபேக்டோரியலுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 0 ஃபேக்டோரியலுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1. ஸோ 0 ஃபேக்டோரியல் 1 அப்படிங்கிற காரணத்தினால இங்கே ரிட்டர்ன் 1 அப்படின்னு போடுறோம். ஓகேயா? ஸோ இப்போ எல்ஸ் கிளாஸ்க்கு வரும். இங்கேயும் நான் ரிட்டர்ன் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ஃபேக்டோரியல்னால் என்ன? 5 ஃபேக்டோரியல்லாம் 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ சம் ஆஃப் n நம்பர்ஸ்க்கு பண்ண அதே கான்செப்ட் தான், ஆனால் அடிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ n இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் n - 1. ஓகேயா? ஸோ இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா 120ங்கிற ரைட்டான ஆன்சர் நமக்கு வரும். ஓகேயா? ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 5 வந்து 120 தான். ஸோ இதுதான் ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர் யூஸிங் ரிகர்ஷன். ஸோ ரிகர்ஷன்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிகர்ஷனில் நம்ம ரிகர்ஷன் எரர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதை யூஷுவலாக ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய டைம்ஸ் வந்து இதே ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே போகிறோம், ஒரு பேஸ் கேஸே இல்லாமல் அது ரொம்ப நிறைய டைம் ரன் ஆகுதுன்னா இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர் வந்து வரும். ஓகேயா? ஸோ இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஸ்டாக்னா என்னங்கிறலாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மாதிரி இன்ஃபினைட் ரிகர்ஷன் இருக்குது அப்படின்னா அப்போ அதே ஃபங்க்ஷன் திரும்ப திரும்ப அதையே கால் பண்ணுது. அப்போ உங்கள் லேப்டாப்பில் இருக்க மெமரி ஃபுல்லாக ஆகிறப்ப இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர் வருது. ஓகேயா? ஸோ திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு மெமரி வந்து லேப்டாப்பில் இருக்கிறதோ இல்லை உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிறதோ ஃபுல் ஆயிரும். ஸோ அதனால இந்த எரர் வந்து வருது. ஓகேயா? ஸோ இதுதான் ரிகர்ஷனில் இருக்க இந்த பிரச்சனை. ஓகே, ஸோ ஃபேக்டோரியல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அண்ட் இந்த ரிகர்ஷன் அப்படிங்கிறதும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ், ரிகர்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் வந்து படிக்க போகிறோம். அந்த கான்செப்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாடியூல்ஸ் தான் என்ன, பைத்தானில் அது வந்து எதுக்கு வந்து இருக்குது, நம்ம அதுக்கான நம்மளுக்கு வந்து என்ன பெனிஃபிட் கிடைக்குது அண்ட் எப்படி வந்து பைத்தானில் நம்ம அதை பண்ணலாம், இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் டிஃபைன் ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இதில் வந்து 2 இன்டீஜரை இன்புட்டாக வைக்கிறேன். ஸோ ஏக்கம் அப்படின்னு வச்சுக்கிறேன் அண்ட் அதோட ஆட் பண்ணால் வர ரிசல்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்படி வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கிறேன். ஓகேவா? நம்மளுக்கு என்ன தெரியும், இங்கே வந்து ஆட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 5,8ன்னு கொடுத்தா நம்மளுக்கு 5 + 8 போட்டு 13 ஆன்சராக வரும், அது ரிட்டர்ன் ஆகும். இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? இப்போ இங்கே க்ரியேட் பண்ண இந்த ஃபங்க்ஷனை இன்னொரு பைத்தான் ஃபைலில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வியாக வருது. ஏன்னா இந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல தான் யூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு கால்குலேட்டருக்கான ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு கால்குலேட்டருக்கான ப்ரோக்ராம் எழுத அடிஷன் வேணும், சப்ராக்ஷன் வேணும், இது எல்லாமே வேணும் இல்லையா? ஸோ திரும்ப நான் வந்து அதே அடிஷன் ப்ரோக்ராமை திரும்ப இங்கே அடிக்கிறதுக்கு பதிலாக ஆல்ரெடி அங்கே அடிச்சிருக்கேன், அங்கே பார்த்துக்கோ, அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஸோ இந்த மாதிரி கோடை ரீயூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் நம்மளோட இந்த மாடியூல்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இதை ஒரு பைத்தான் ஃபைலாக சேவ் பண்ண போகிறேன். calc.py அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும், இந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அங்கே தான் டிஃபைன் ஆகிருக்கும், ஆனால் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது இங்கே பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் ஆட் ஆஃப் 5,8 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாஸ் பண்ணுறேன்.
ஆனால் இப்போ ரன் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆட் அப்படின்னா என்னன்னே பைத்தானுக்கு தெரியாது அப்படிங்கிற பிரச்சனை வந்து வரும். ஸோ இந்த ஆட் அப்படின்னா நான் அந்த ப்ரோக்ராமில் இருக்க ஃபங்க்ஷனை பிடிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லணும். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை இங்கே இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுதான் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஆட் அப்படிங்கிற அந்த ஃபைலோட நேமை வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இம்போர்ட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த ஃபைலோட பேர் வந்து ஆட் தான். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆட் டாட் அந்த ஃபங்க்ஷனோட பேர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதில் ஏன் நான் வந்து ஆட் டாட் ஆட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா என்னோட ஃபைலோட பேரும் ஆட் தான், ஃபங்க்ஷனோட பேரும் ஆட் தான். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது, ஆட் டாட் பை. அது உள்ள ஆட்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை வேணால் நீங்கள் வந்து ஆடர்னு பேரை மாற்றிக்கோங்க, உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஷன் வர வேணாம் இல்லையா? ஓகே, ஆடர்னு பேரை மாற்றிட்டோம். இப்போ இதோட பேர் ஆடர். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கேல்சின்னு இன்னொரு ஃபைல் இருக்குது. ஒரே ஃபோல்டரில் 2 ஃபைல் இருக்குது, ஆட்னும் இருக்குது, கேல்சினும் இருக்குது. இதில் நான் ஆடுங்கிறத இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஆடர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை கால் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் ஆட். ஸோ அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கோ. அந்த ஃபைலில் ஆடர்னு ஒரு மெத்தட் இருக்கும், அதை கால் பண்ணு வித் 5 and 8 as ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை ரன் பண்ணோன்னா 13ங்கிற அவுட்புட் நம்மளுக்கு வரும். ஆனால் இந்த ஆடர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணவே இல்லை. இதோட டெஃபினிஷன் இந்த ஆட் டாட் பைங்கிற இந்த ஃபைலில் தான் வந்து இருக்குது. ஸோ இதுதான் மாடியூல்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இன்னொரு பைத்தான் ஃபைலில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமை இந்த பைத்தான் ஃபைலில் நம்ம ரன் பண்ணலாம் யூஸிங் இந்த மாதிரி மாடியூல்ஸ் வச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ராக்ஷன் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து இங்கே ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ டிஃபைன் எஸ்யூபி ஏ கமா பி அப்படின்னு இருக்குது. நான் வேணால் இதை வந்து சப்னு இருக்குது. ஸோ வேணால் பேரை வேணால் மாற்றிக்கலாம். இதுக்கு நான் வந்து டிஐஎஃப்எஃப்னு பேர் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட சப் டாட் பிவைன்னு ஒரு ஃபைல் இருக்குது, அதுக்குள்ளே டிஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சப்ராக்ஷன் அப்படிங்கிறத இந்த calc.py ரன் பண்ணணும். ஸோ இதுக்கான ப்ரோக்ராமை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.